தமிழகத்தின் வானிலையில் தற்போது ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த சில நாட்களில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகம்? கனமழை எங்கே பதிவாகலாம்? வெப்பநிலை எப்படி இருக்கும்? மற்றும் உலக வானிலையில் அதாவது எல்னினோவுடைய தாக்கம் என்பது தற்போது அடுத்து வரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதம் மற்றும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இன்னும் வரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதுதான் தினசரி போடக்கூடிய துல்லியமான வானிலை அறிக்கை உங்களை வந்து சேரும். தற்போது வானிலை அமைப்பை பார்த்தோமானால், ராஞ்சிக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நீடிக்கிறது. எனவே இதனால் தமிழகத்திற்கு நேரடி பாதிப்பு இல்லாவிட்டாலும், நம்முடைய இந்தியாவுடைய மேற்கு கடலோர பகுதிகளில் இதன் காரணமாக இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மங்களூருக்கு வடக்கே மும்பைக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இதன் காரணமாக பரவலாக கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி தீவிர கனமழை என்ற அளவிற்கு கூட அந்த பகுதியில் மழை என்பது இருக்குது. பெரும்பாலும் கன முதல் மிக கனமழை என்பது இருக்கும். அதி தீவிர கனமழை ஓரிரு இடங்களில் ரேராக. அதற்கு தெற்கே அதாவது தமிழர்களுடைய கடலோரத்தை பொறுத்தவரை மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமானது மழையும், ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவிற்கு தற்போது ராஞ்சி அருகே இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தென்மேற்கு பருவமழை நேரடியாக பெய்யக்கூடிய பகுதிகளில் இந்த ஒரு மழை என்பது பதிவாகிறது. எனவே வானிலை அமைப்பை பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையில் இதுதான் நம்மளுடைய வானிலை அமைப்பு. அதே நேரத்தில் உலகளாவிய வானிலை அமைப்பை பார்க்கும்போது எல்னினோ தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. சூப்பர் எல்னினோவாக வரலாறு காணாத அளவில் எல்னினோவுடைய தீவிரம் என்பது இருக்கிறது. அதே வேளையில் நம்முடைய இந்திய பெருங்கடல் அதாவது இந்தியன் ஓசியன் டைபோல் என்று சொல்லுவோம் ஐஓடி. ஐஓடியை பொறுத்தவரையிலுமே தற்போது நிலவரப்படி நியூட்ரல் என்ற கண்டிஷனில் இருந்து அது பாசிட்டிவ் ஐஓடியாகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகம். அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அக்டோபர் மாதத்தில் அது பாசிட்டிவ் ஐஓடி என்ற நிலையில் நிச்சயமாக அடையும். எனவே இது வடகிழக்கு பருவமழைக்கு மிக மிக சாதகமான ஒன்று. அதை பற்றி பின்னர் வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தாலும் நிச்சயமாக அதை பற்றி பார்ப்போம். இதற்கு முன்னரும் வடகிழக்கு பருவமழை 2026 பற்றியும் நம்முடைய சேனல்ல நிச்சயமாக பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவில் நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை 2026 பற்றியும் புதிய தகவல்களை நிச்சயமாக பேச இருக்கிறோம் வரக்கூடிய மணி நேரங்களில். இருந்தபோதிலும் தமிழகத்தில் நாம் நேற்று எதிர்பார்த்தது போலவே தமிழகத்தின் பல்வேறு விதமான மாவட்டங்களில் மதியத்திற்கு பிறகு மாலை, இரவு நேரங்களில் மழை பெய்யுது. குறிப்பாக நாம் எதிர்பார்த்தபடியே வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், அதே நேரத்தில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சேலம், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அந்த பகுதியில் நல்ல ஒரு மழை. அதேபோல் மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி எனவே இந்தந்த மாவட்டங்களெல்லாம் மழை என்பது பதிவானது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று தான் மழையின் தீவிரம் என்பது அதிகரிக்கப் போகிறது. கடந்த 2 நாட்களாக கடந்த 2 அல்லது 3 நாட்களாக மழையின் தீவிரம் குறைந்திருந்த வெப்பச்சலன மழை என்பது நேற்று முதலே மீண்டும் தீவிரமடைய இருக்கிறது என்று கூறினோம். நாம் எதிர்பார்த்ததன்படியே நேற்று பல்வேறு விதமான மாவட்டங்களில் மழை என்பது பெய்ய தொடங்கிவிட்டது. அந்த மழையை பொறுத்தவரை இன்று படிப்படியாக அதிகரிக்க உள்ளது. நிச்சயமாக மாவட்ட வாரியாக பார்ப்போம். முதலாவதாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களை பார்க்கும்பொழுது, அதாவது நேற்றே சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை என்பது மதியத்திற்கு பிறகு மாலை நேரத்தில் பெய்தது. இன்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மதியத்திற்கு பிறகு மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை என்பது இருக்கும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த பகுதிகள்ல நிச்சயமாக ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நல்ல ஒரு மழை என்பது காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலேயே கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் இந்த மாவட்டங்களில் நிச்சயமாக கடலோர ஒட்டிய பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக அதிகமான நல்ல ஒரு மழை என்பது இந்த பகுதிகளில் உள்ளது. எனவே தினசரியும் இந்த மாவட்டத்தில் இந்த பகுதிகளில் மழை என்பது எதிர்பார்க்கலாம்.
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்லக்கூடிய பகுதி மிகப்பெரிய பகுதி. நான் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 10 மாவட்டங்கள் உட்பட இந்த பகுதியில் அடங்குகின்றது. எனவே இது வெப்பச்சலன மழை. தினசரி இந்த பகுதியில் மழை என்பது எதிர்பார்க்கலாம் இந்த மாவட்டத்தில். தினசரி இந்த மாவட்டத்தில் மேற்குறிப்பிட்ட மாவட்டத்தில் மழை என்பது எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியாச்சு. அதன் பின்னர் அடுத்து என்ன கேள்வி வரும்னா, தினசரி மழை எதிர்பார்க்கும் பட்சத்தில், நிச்சயமாக இது வெப்பச்சலன மழை, பருவமழை கிடையாது. அனைத்து இடத்திற்கும், அனைத்து மாவட்டத்திற்கும் ஒன்றாக பெய்வதற்கு. அப்போது நிச்சயமாக உங்கள் பகுதியவோ, அல்லது உங்களுக்கு அருகாமையில் உள்ள பகுதியோ நிச்சயமாக ஒதுக்கும். இன்று ஒதுக்கியிருக்கலாம், நேற்று ஒதுக்கியிருக்கலாம், அல்லது நேற்று பெய்திருக்கலாம், இன்று பெய்திருக்கலாம், வரக்கூடிய நாட்கள் இருக்கலாம், மீண்டும் பெய்யலாம். எனவே ஒதுக்கிய பகுதிகளில் நிச்சயமாக மழை உண்டு. வெப்பச்சலன மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் ஒதுக்கிய பகுதிக்கும் நிச்சயமாக பெய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை, அதாவது மேற்குறிப்பிட்ட மாவட்டத்தை பொறுத்தவரை, ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நல்ல ஒரு மழை என்பது உள்ளது. செப்டம்பரிலும் நல்ல ஒரு வெப்பச்சலன மழை என்பது இந்தந்த மாவட்டங்களில் உள்ளது. எனவே புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் பகுதிக்கு மதியத்திற்கு பிறகு மாலை, இரவு நேரங்களில் மழை என்பது இருக்கும். நேரலை பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உங்கள் பகுதியில் மழைக்கு தயாராகி கொண்டிருக்கலாம், அல்லது மழை பெய்து கொண்டிருக்கலாம், அல்லது மழை பெய்து முடித்துக் கொண்டிருக்கலாம். எனவே மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களில். அடுத்தது டெல்டா மாவட்டங்களை பார்க்கும்போது, அதாவது மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை. இந்த மாவட்டங்களை பார்க்கும் பொழுது, தஞ்சாவூருடைய வடக்கு பகுதி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை பார்க்கும்போது நல்ல ஒரு மழை என்பது இந்த மாவட்டத்திற்கும் உள்ளது. தஞ்சாவூருடைய வடக்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த பகுதிகளில் நல்ல ஒரு மழை என்பது உள்ளது. இந்த பகுதியிலுமே காற்று பகுதி வரும். அந்த காற்று பகுதிக்கு தான் மழையின் அளவு என்பது குறைவாக இருக்கும். நாட்களிலும் குறைவாக இருக்கும். ஆனால் இங்கேயும் மழை என்பது உள்ளது. சார், அப்போ மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம்லாம் உங்களுக்கும் மழை என்பது உள்ளது. அதாவது நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த பகுதிக்கும் மழை என்பது உள்ளது. எனவே மழையை பொறுத்தவரை தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் உள்ளது. சில பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை என்பதை எதிர்பார்க்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை என்பது உள்ளது. நேற்றே பார்த்தீங்கன்னா, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில அந்த பெல்ட்ல நல்ல ஒரு மழை. அதேபோல் தினசரி பல்வேறு விதமான மாவட்டங்கள்ல, பல்வேறு விதமான பகுதிகள்ல மழை என்பது பதிவாகி தான் வருகிறது. உங்கள் பகுதிக்கும் மழை என்பது பதிவாகும். அதேபோல் தமிழகத்தினுடைய கரூர், திருச்சி ஆல்ரெடி சொல்லிட்டோம். கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை இந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும், அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிக சிறப்பான மழை தமிழகத்தின் மத்திய மாவட்டங்களிலும் உள்ளது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெப்பச்சலன மழை உங்கள் பகுதிக்கு எப்படி பெய்யும் என்று உங்களுக்கே தெரியும். கடந்த சில நாட்களாக பெய்யாமல் இருந்திருந்தாலோ, அல்லது பெய்து கடந்த 2, 3 நாட்கள் ஓய்ந்திருந்தாலோ புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பகுதிக்கு மழை உள்ளது அடுத்து வரக்கூடிய நாட்களில். நிச்சயமாக மழை உள்ளது. அதற்கு நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க வேண்டும். நேரலையில் தொடர்ந்து இணைந்திருந்து எப்போது மழை பெறும் என்பதை தகவலை தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல கிளிக் பண்ணா மட்டும் தான் உங்களால தெரிந்திருக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று. இதற்காக மட்டுமே உங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள கூறுகிறோம். எனவே இந்த மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மழை என்பது உள்ளது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் இந்த நிகழ்வின் காரணமாக, அதாவது தற்போது ராஞ்சி அருகே இருக்கக்கூடிய நிகழ்வின் காரணமாக அது தென்மேற்கு காற்றை ஈர்க்கும்போது இந்த பகுதிக்கும் மழை என்பது மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் மழை என்பது இருக்கிறது. பிறகு தென் மாவட்டம் என்று பார்க்கும்போது தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை இந்த மாவட்டத்திலும் மதியத்திற்கு பிறகு மாலை நேரங்களில் இந்த மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மழை என்பது உள்ளது. ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதி நல்ல ஒரு மழை என்பது பெறும். அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று நல்ல ஒரு மழை என்பது பதிவானது. மதுரைக்கும் மழை உள்ளது. விருதுநகர் மாவட்டத்திற்கும் மழை உள்ளது. எனவே 38 மாவட்டத்தையும் அறிவிச்சாச்சு. 38 மாவட்டத்திலும் மழை என்பது உள்ளது. அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை வடக்கு பகுதிக்கு இருக்கும். தெற்கு பகுதிக்கு கம்மியாக இருந்தாலும், அடுத்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை 2026ல் தூத்துக்குடி மாவட்டம் மிக மிக அதிகமான மழையை சந்திக்க இருக்கிறது. அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எனவே வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக அதிகமான மழையை தமிழகம் சந்திக்கப் போகிறது.
அதிலும் குறிப்பாக தென் கடலோர மாவட்டங்கள் மிக அதிகமான மழையை பெறும். தமிழகத்தில் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுமே மிக அதிகமான மழையை பெறும். அனைத்து கடலோர மாவட்டங்களும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வடகிழக்கு பருவமழை பற்றி விரிவான அறிக்கை விரைவில் நம்மளுடைய பக்கத்தில் வரும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள்.